ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். ஹல்லேலூயா. 1000 பிரசன்னம் செய்யாதத பிரசங்கம் செய்யாத அவருடைய பிரசன்னம் செஞ்சுட்டு போயிடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாகவே இருக்க போகிறது என்னன்னா அவருடைய பிரசன்னம் தான். பாருங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா எப்போவுமே தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் இப்போ நாம் சொல்கிறது போல் நம்ம எவ்வளோ சத்தியங்கள் கேட்குறோம், இம்மார்டாலிட்டி வரைக்கும் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் நட சான்ஸே கிடையாது. ரொம்ப ஹையஸ்ட் ட்ரூத்ஸ் என்ன உண்டோ அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அவ்வளோ ட்ரூத்ஸ் நமக்கு தெரியுது. அவங்க சொன்னாங்க, பிரதர் நம்ம இப்போ பேசுகிற இது பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இந்த ட்ரூத்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க லைஃப் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, அவங்க வாழ்க்கை அவ்வளோ வெற்றிகரமாக இருந்தது. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் எப்போதும் நிறைந்தவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் ஒரு பாட்டு புக் வச்சு எப்போ பாட்டு படிப்பார். அந்த தேவனை அனுபவிக்கிறதுல, தேவனை என்ஜாய் பண்ணுறதுல அவருக்கு பெரிய வாஞ்சியாக இருந்துதான் பாருங்க. அதை அப்படியே செஞ்சுட்டே இருப்பாராம். காலையில் திடீர்னு போய் பண்ணுவாராம், திடீர்னு பேசிகிட்டே இருப்பாராம், வரேன் அப்படின்ட்டு போயிடுவாராம். பார்த்தா ஒரு அரை மணி நேரம் ரூமில் உட்காந்து அப்படியே ஆண்டவரோட பேசிகிட்டே இருப்பாராம். திடீர்னு இரவில் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாராம், பேசிகிட்டே இருப்பாராம். ஒரு 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 ஷெடியூலே கிடையாது. திடீர்னு காலையில், திடீர்னு மத்தியானம், திடீர்னு சாயந்தரம், அந்த அந்த ஈர்ப்பு மாதிரி. சிலர் பார்த்தீங்களா, டீ ஒரு நாளைக்கு 15-20 வாட்டி குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்பப்போ ஒரு ஈர்ப்பு. அப்போ தான் டீ குடிச்சிட்டு ஒருத்தர் போயிருப்பார், இன்னொரு டீ குடிக்குமா, இவருக்கு டீ தேவை. அவர் நண்பரை உபசரிக்கணும்னு நினச்சிக்கிறாரா என்னமோ தெரில. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே என்னது, டீ தேவை, இன்னொரு டீ சொல்லுவோம் அப்படின்னு டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. டீ கடையிலே சிலவங்க லைஃப் போகும், அங்கேயே நின்று அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு டெம்டேஷன், அதை குடிச்சிட்டே இருக்கணும், என்னமோ அது ஒரு புத்துணர்வு போல் அவங்களுக்கு இருக்குது. சிலருக்கு தேவனுடைய பிரசன்னம் தான் புத்துணர்வாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், டீ குடிச்சு வர்ற புத்துணர்வுலாம் ஒன்றுமே இல்லை. காட்ஸ் பிரசன்ஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள், எப்பொழுதும் புத்துணர்வாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்வையும் புத்துரையும் அதைத்தான் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதை மனுஷன் மிஸ் பண்ணிட்டான், இதை மனுஷன் இழந்துட்டான். அதனால தான் அவனுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணமாக அது ஒன்று தான் இருக்கிறது பாருங்கள். அதனால தான் மறுபடியும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வெற்றி பெற ஆரம்பிக்கிறது, எப்போ ப்ரெசன்ஸ் வருதோ அப்போ சக்ஸஸ் வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் கடந்த பல வாரங்களாக இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஐ திங்க் மோர் தென் 15 வாரங்களுக்கு மேலே இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். காட்ஸ் பிரசன்ஸ் பிரிங் சக்ஸஸ். தேவனுடைய பிரசன்னம் எப்படி வெற்றியை கொண்டு வருகிறது, தேவனோடு நெருங்கி வாழ்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்துகிறது, இதை எல்லாத்தையும் பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எது மலர வைக்குது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எது ஒரு மலர்ச்சியை, ஒரு பெரிய புத்துணர்வை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருது. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் புரியாமல் இருக்கிற ஆட்கள் கூட ஒரு விஷயத்திலிருந்து தங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட முடியும், ஆரம்பிச்சிட முடியும், துவங்கிட முடியும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒருத்தரை பற்றி சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அதான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 33 யாத்திராகமம் 33 11வது வசனத்திலேருந்து பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதாவது மோசே தான் முதல் தலைவன் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களை விடுவித்து தேவன் அவர்களுக்கென்று வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தான் யார்? இந்த மோசே. இந்த மோசே பாருங்க, ஆரம்பத்தில் மாம்சத்தில் அந்த ஜனங்களை விடுதலை செய்து விடலாம் சொல்லி சில முயற்சிகளை அவன் எடுத்து பார்க்குறான். கடைசியில் பார்த்தா அந்த முயற்சி அவனுக்கு வெற்றியை கொண்டு வரல, ஒரு பெரிய சக்ஸஸ் அவனுக்கு என்ன பண்ணல, கொண்டு வரல. ஏன்னா நானே ஏதோ பண்ணிடுறேன்னு பண்ணுறான். கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுது.
எந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சானோ அந்த ஊரை விட்டே ஓட வேண்டிய கண்டிஷன். மோசே எதுக்கு அதை பண்ணான்னு நினச்சிங்க? ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலன் என்ன பண்ணுறான், எபிரேயன் என்ன பண்ணுறான், துன்பப்படுத்துகிறான். இதை யார் பார்க்குறா? மோசே பார்த்துட்டு போய் என்ன பண்ணிட்டான், வழக்கு தீர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. என்ன பண்ணிட்டான்னா அந்த எகிப்தியனை கொன்று மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான். வச்சுட்டு வீர செயலை செஞ்சுட்டான். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு வழக்கு நடக்குது. ஐயா தெம்பா போகிறார் பஞ்சாயத்துக்கு. அங்கே போனால் கடைசியில் இவன் நடந்த கதையை ஒருத்தாங்க ஞாபகப்படுத்துகிறான். நீ அன்னைக்கு அவனை கொன்னல அப்படிங்கிறான். ஆஹா, ஊர் பூரம் தெரிஞ்சிருக்குது போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஊரே காலி பண்ணி ஓடுறான். ஓடினான் எங்கேயோ போயிட்டான், எங்கேயோ போய் நிற்கிறான் பாருங்க லைஃப்பில். கடைசியில் என்ன 40 வருஷம் கே தான். ஒரே ஆடு மேய்க்கிற வேலை தான் 40 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்க. 40 வருஷம் அப்படியே போயிடுச்சு லைஃபு. இப்போ தேவன் மறுபடியும் அதே மோசேட்ட வந்து பேசுகிறார். காலங்கள் கடந்து போனது, இனிமே ஏதாவது ஒன்று நடக்குமாங்கிற நம்பிக்கைக்கான காரியங்கள் எதுவுமே அவன் லைஃப்பில் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி டைமில் ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, வா என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, நான் சொல்லுங்கள், உன்னை நான் அனுப்புகிறேன். மோசே வந்து ஆளை விடுங்க, நம்மளால் முடியவே முடியாது, ஏற்கனவே இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு பைபிளில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, நாம் எதை செய்து முடியவில்லை என்று நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதையே மீண்டும் செய்து வெற்றி பெற வைப்பார். ஹல்லேலூயா, அதே மறுபடியும் செஞ்சு நம்ம ஜெயிக்க வைப்பார். இதுதான் அவருடைய ஸ்டைலுங்க, இது அவருடைய ஸ்டைலு. எதை திரும்ப திரும்ப செஞ்சு தோத்து போகிறோமோ அது செஞ்சு தோத்து போயிருப்போம், ஆனால் அதே விஷயத்தை மறுபடியும் செய்ய வச்சு நம்மளை ஜெயிக்க வைப்பார். காட்ஸ் பிரசன்ஸ் வந்து அதுதான் பண்ணுது. அது வரைக்கும் அவன் லைஃப்பில் காட்ஸ் பிரசன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ முதல்ல ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுகிறாரு, மோசே நான் உன்னை என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். இதுதான் இது பைபிள். இப்படி நிறைய பேர் லைஃப்பில் பார்க்கலாம். அதே இடத்துக்கு போகிறது. பேதுருட்ட சொன்னார் இல்லையா, கடலுக்குள்ளே மறுபடியும் போ, வலையை என்ன பண்ணு, போடு அப்படின்னு சொன்னார். அந்த கடலில் தான் அவன் தோற்று போய் வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தோல்வி உன் வாழ்க்கையின் முடிவானது அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், தோல்வி முடிவானது அல்ல, வெற்றிக்கு முடிவே இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, தோல்வி முடிவானதல்ல, வெற்றிக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஃபெயிலியர் இஸ் நாட் எண்டிங். அது முடிவானது கிடையாது. அது சிலர் பாருங்க, ஒரு ஃபெயிலியர் ஆன உடனே அவ்வளோதாங்க அப்படின்றாங்க. நோ 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 நோ. யார் சொன்னா? அது பிசாசு சொன்ன பொய். பிசாசு சொன்ன பொய். மக்களுக்கு பாருங்க, வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ஆசை, ஆர்வம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தோல்விகளை எப்படி கையாளணும்னு அநேகருக்கு தெரியவே இல்லை. அதனால தான் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடுது. நான் சொல்கிறேன், உங்கள் தோல்விகளை கையாளுறதெல்லாம் உங்கள் வெற்றியை அடங்கியிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை மேனேஜ் பண்ண கற்று தருவார். காட்ஸ் பிரசன்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்கள் தோல்விகளை கையாள உங்களுக்கு கற்றுத்தரும். உன் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி தருவார். தோல்விக்கு எப்படி தோல்வி தரலான்னு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நான் என் புக்கில் ஒரு டாபிக் எழுதியிருக்கிறேன். அந்த டாபிக் பேரே இதுதான், தோல்விக்கு தோல்வி தாருங்கள் தான் டாபிக்ஸு. எப்படி தோல்விக்கு தோல்வி தரலாம், அதை எப்படி தோற்கடிக்கலாம், இதுதான் ஆண்டவருடைய மைண்டுங்க. பைபிள்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் டாக்கிங் அபவுட் காட்ஸ் மைண்ட். இட்ஸ் ரிவீல் காட்ஸ் ஹார்ட் அண்ட் காட்ஸ் வில். தேவனுடைய மனதையும் தேவனுடைய சித்தத்தையும் அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்க. அதுதான் பைபிள். அதனால தான் இது கொஞ்சம் படிக்கணும், இது கொஞ்சம் கேட்கணும். இது கேட்டால் தான் நமக்கு அந்த உணர்வே வரும். இல்லைன்னா வேற எங்கிருந்தும் அது வரவே வராது. போன செவ்வாய்க்கிழமை பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் பேசினேங்க. எது நம்மளை மோட்டிவேட் பண்ணுதுங்கிறதான் பேசினேன். எது நம்மளை ஊந்தி தள்ளுகிறது, எது நம் வாழ்வை வெற்றி கொள்ளும்படியாக, வாழ்க்கையில் பெரிய செயல்களை செய்யும்படியாக நம்மளை எது ஊக்கமூட்ட முடியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் பேசணும் பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் சும்மா உட்காரவே முடியாது பாருங்க. ஏன்னா இந்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே வரும்போது அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்ய அது உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய தேவன் 2வது முறையும் என்ன பண்ணுவார், வாய்ப்பளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பைபிளில் படித்து பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா, அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் மெனி சான்ஸ். 7 முறை தோத்தா கூட மறுபடியும் ஜெயிக்கலான்னு பேசுறார். அல்லேலூயா.
7 முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழும்புவான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழும்புவான். விழுறது அவமானம், தோல்வி அவமானம் உட்கார்ந்துடக்கூடாது. 6 முறை எந்திரிச்சிருக்கீங்க, 7வது முறை எழும்புங்க. அல்லேலூயா. சிலர் பாருங்க, தோல்வியே ஒரு அவமானமா எண்ணி அங்கேயே உட்கார்ந்துடுவாங்க. அப்படி கிடையாது. வெற்றி பெற்ற யாரும் தோற்று போகாதவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி பெற்ற யாரும் தோற்று போகாதவர்கள் அல்ல. தோத்தே போகாம ஜெயிச்சாங்க அப்படின்னு யாராவது இருந்தா இங்க இருக்கீங்களா? வாங்க, உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் நான். யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை நடைப்பயிலும் போது அது எந்திரிச்சு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, பொத்தடியேன்னு விழுந்துருது இல்லையா? நீனும் நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லைங்களா? அட்டால அது எலும்புது. அதனால பாருங்க, சிலருக்கு விழுந்துட்டோம், இன்னத்தை போட்டு எத்தனை வாட்டி எலும்பு அப்படின்னு சோறலாம். இல்லை, இருக்கிற வரைக்கும் எலும்பலாம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் கடைசி மணித்துளிகளுக்கும் வந்திருக்கலாம், அப்போ கூட நீங்க எழும்பலாம். அப்போ கூட அற்புதங்களின் நேரமாக இருக்கிறது. அவ்வளவு முடியாத அந்த அற்ப நேரங்களில் தேவன் செய்து முடிப்பார். அவ்வளவு முடியாதது அந்த சொற்ப நேரங்களில் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுதான் மோசஸ் லைஃப்ல பாருங்க, 40 வருஷம் கேன்னு அப்படியே ஆடு ஓடியே போயிட்டு, அர்த்தம் இல்லாமலே போயிடுச்சு அந்த பயணம். ஆண்டவர் சொல்றாரு, இதை இன்னும் அர்த்தப்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. மீனிங்லெஸ்ஸா வேஸ்டா போன உன் நாட்களை என்னால ஈடுகட்ட முடியும். விருதாவா போனவனுடைய நேரங்களை என்னால மீட்டு தர முடியும். அதுக்கு இணையான ஒரு சாதனையை உன்னை செய்ய வைக்க என்னால முடியும். அல்லேலூயா. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. பட்சித்த வருஷத்தின் பலனை, உங்கள் நேரம், உங்கள் பலனுங்கிறது உங்க பிரயாசம், உங்க டைம் எல்லாம் வீணா போயிருக்கலாம். ஆனா ஒன்ஸ் யூ ஆர் என்டர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வரும் பொழுது இந்த வீணானதற்கெல்லாம் அந்த பிரசன்னம் அர்த்தத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க நிக்கிற இடம் உங்க தோல்விகளை வெற்றிகளாய் மாற்றுகிற இடம், உங்கள் அர்த்தமற்றங்களுக்கு அர்த்தத்தை கொண்டு வருகிற இடம், உங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிற இடம். இன்னும் ஒன்று செய்யலான்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச வர, நான் புரிஞ்சுக்கிட்ட வர, ஆண்டவர்கிட்ட போனா செய்யலான்னு தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. இல்லை தம்பி, கடையை சாத்திட்டாங்க, நீனும் கிளம்பு நானும் கிளம்புறேன், தட்ஸ் நாட் அவர் காட். எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்பலாம் அப்படின்னு இயேசு ஒருபோதும் சொன்னதே கிடையாது. ஆண்டவரே 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்னு அவன் சகோதரி தான் சொன்னான். இயேசு முழு வேதாகமத்தை படிச்சு பாருங்க, ஜீசஸ் எப்பவுமே நோ அப்படின்னு சொன்னதே இல்லை. பிகாஸ் காட்ஸ் மீன்ஸ் ஏபிள் அப்படின்னு அர்த்தம். தேவன் என்றால் முடியும் என்ற அர்த்தம். நீங்க தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது நான் சொல்றேன், ஆல் திங் பாசிபிள், ஆல் திங் பாசிபிள். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு வருகிற அந்த என்துவாசிசம், அந்த ஜீவன், அந்த லைஃப் என்ன பண்ணும்னா, மறுபடியும் விட்டதை பிடிக்கிறதுக்கும் தோத்ததை ஜெயிக்கிறதுக்கும் அவமானத்தை மறுபடியும் வெற்றி கொள்வதற்கும் ஒரு துணிவை உங்களுக்கு கொண்டு வந்து தர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஊரே உங்களை காமெடி பீஸா பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லை இல்லை இல்லை, உன் மிஸ்டேக்ஸ், நீ நிறைய மிஸ்டேக்ஸ் ஆயிடலாம் உன் வாழ்க்கை, உன் மிஸ்டேக்கே மாஸ்டர் டேக் ஆகுற அப்படிம்பார். அல்லேலூயா. உன் மிஸ்டேக்கே மாஸ்டர் டேக் ஆயிடும். அல்லேலூயா. வேறு விதமா அவர் டர்ன் பண்ணுவார், வேறு விதமா அதை திருப்பி விடுவார். அவ்வளோ பெரிய காரியங்களை அவருடைய பிரசன்னம் செய்கிறது பாருங்க. இவன்கிட்ட ஆண்டவர் அதான் பேசுறாரு, வா ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்றாரு. ஸோ மறுபடியும் அவன் போகிறதுக்கு ரெடி ஆகுறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஐ வில் வித் யூ, ஐ வில் வித் யூ, ஐ வில் வித் யூ. நான் உன் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். இப்போ இந்த நம்பிக்கையில் தான் மோசஸ் போகிறான். நிறைய காரியங்கள் எல்லாம் நடக்குது. அந்த 430 வருட அடிமைத்தனங்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே என்ன பண்ணுறான், கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது ஏராளமான சவால்கள், ஏராளமான காரியங்கள் நடக்குது. இப்போ மோசஸ் அந்த டைமில் ஒரு விஷயத்தை அவன் லேர்ன் பண்ணிக்கிறான், முக்கியமான ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். அதை தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 12வது வசனம் பாருங்க. மோசே
கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உங்களுக்கு புரியுதா அந்த வார்த்தையின் அர்த்தம்? மோசஸ், he valued the presence of God. அவன் கடவுளுடைய பிரசன்னத்தை, அதனுடைய மதிப்பை அவன் உணர்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க மட்டும் என் கூட வரலன்னா என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டே போகாதீங்க அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. பாலும் தேனும் இருக்குது, அங்கே பெருசாலாம் இருக்குது, நல்ல வீடுகள் இருக்குது, வெட்டாத கிணறு இருக்குது, நடாத திராட்சை தோட்டம் இருக்குது, வளமான காரியங்கள் எத்தனையோ இருக்குது. அத்தனை இருந்துட்டு போட்டோம். ஐ நீட் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஏன் 1000 காரியம் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லாத மாதிரி. இந்த மைண்ட் செட்டுக்கு அவன் வரான் பாருங்க. அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த ப்ரையாரிட்டி பாருங்க. நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள், எப்போவுமே நீங்கள் தோத்துட்டு இருக்கணுங்கிறது கடவுளுடைய ஐடியா கிடையாது. சில காரியங்களில் ஏன் நம்ம இன்னும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம், ஏன் அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் பாருங்க, ஜனங்க இந்த பிரசன்னத்தினுடைய வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்காததான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது பாருங்க. டாடி, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். அவன் போகிற தேசத்தில் எல்லாமே இருக்கு, வீடு இருக்கு, பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கு, ரொம்ப வளமான எதிர்காலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, எதுவும் எப்படி இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் என் கூட வரலன்னா என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விஷயத்தை பார்க்கிலும் அவன் என்ன சொல்கிறான்னா, யுவர் பிரசன்ஸ், உம்முடைய சமூகம் தான் எனது தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி. உங்கள் வாழ்க்கையில் இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. த பிரசன்ஸ் ஆஃப் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட். என் தேவை ஒன்றே ஒன்று தான், என் தேவை தேவனுடைய பிரசன்னம். ஏசு பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. இது எப்போவுமே ஒரு விஷயம் வருதுன்னா அது பைபிள் ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு மேட்டரை எடுத்து பைபிள் சொல்லவே சொல்லாது. ஏசு சொன்னார் இல்லையா, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை பிரதர் தேவையானது நிறைய இருக்குது பிரதர், அது தேவை பிரதர், இது தேவை பிரதருங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வர்ற ஒன்று இருக்குது. தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் விளைவிக்கும், எல்லாவற்றையும் கொண்டு வரும், எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் அதுக்கு முந்தின இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூதன்லாம் என்ன பண்ணுறேன் நான் அனுப்புகிறேன் அப்படிலாம் நிறைய சொல்கிறார். ஆனால் இவனுக்கு என்னென்னா, தூதன் வரட்டும், யார் வரட்டும், வராமல் போட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு என்னென்னா, நீங்கள் என் கூட வரணும். அவன் மனசில் ஒரு ஆசை. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி இந்த தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை, அந்த இன்டிமெசியை யாரெல்லாம் ரொம்ப பெருசாக நினச்சாங்களோ அவங்க தான் பெரிய ஆளாக இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்தினா? ஜோஷுவா. அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எங்கே, அது எதுன்னு இங்கே போட்டிருக்கு பாருங்க. எது அவனை கொண்டு வந்ததான்? 11வது வசனம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மணி 6 ஆச்சு, வீட்டுக்கு போயிடலாம். அவன் உட்காந்துட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, அவனும் காட்ஸ் பிரசன்ஸை என்ஜாய் பண்ணுறான். ஆண்டவர் பார்த்தாரு, மோசைக்கு அப்புறம் இவன் தான் தலைவன். மோசே பையன் கூட கிடையாது,
வாரிசு அரசியல் இங்கு இல்லை. மோசைக்கு பையன் இருந்தானா? இருந்தான். ஆனால் மோசே பையனு வரல பாருங்க. இவர் பையன், அதனால் இவரை வச்சிடுங்க அடுத்த லீடர் அப்படிங்கிறதே கிடையாது. பையனே வரல. யார் வரானா? ஜோஷுவா தான் வரான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா. மோசையின் குமாரன் கிடையாது, வேற யாரோ ஒருத்தனுடைய பையன் இந்த ஜோஷுவா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரம் வேணும்னு இல்லை, அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்குதான் தேவனுடைய சமூகம் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் காட்ஸ் பிரசன்ஸை ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அங்கே வருவாங்க. இவன் என்னன்னா அதை விட்டு போகாம நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் அவ்வளவு அந்த பிரசன்னத்தை அவன் அவ்வளவு என்ஜாய் பண்ணுறான், அவன் அதில் அவ்வளவு திளைக்கிறான், மூழ்குகிறான். அதனால தான் பார்க்குறாரு ஆண்டவர், மோசஸ்க்கு அப்புறம் நீ தான் லீடர். ஏன்னா பெரிய மண்டபெருத்தவன்லாம் தலைவனாக இருக்க முடியாது, என் பிரசன்னத்தில் இருக்கவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அல்லேலூயா. உங்களை சிறந்த தலைவனாக இருக்க போகிறது உங்கள் மண்டை எவ்வளோ பெருசுங்கிறதுல கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எவ்வளோ வாழ்றீங்கிறத வச்சு தான் ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்ஸ் இன்னும் இந்த உலகத்தில் தேவனுடைய சார்பாக நின்று சாதிக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான கீ எதுனா living in the presence of God. living in the presence of God. மனுஷனை தேவன் அதுக்காகவே உருவாக்கினார். அதான் பல வாரங்கள் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் உண்டாக்கப்பட்டதே உறவுக்காக தான். ஹல்லேலூயா. ஆனால் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு மனுஷன் வேற எதுலலாமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை பிரதர், இது மட்டும் முடிஞ்சிட்டுனா கரெக்டாக நான் வந்துடலான் இருக்கிறேன், இது மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக ஆராதனையில் பாருங்கள், நீங்கள் சர்ச்சை திறக்கும் போதே நான் உள்ளே இருப்பேன் அப்படிமா. நான் சர்ச்சை திறக்கும் போது எப்படி நீங்கள் உள்ளே இருப்பீங்க, உடச்சி வந்துடுவீங்களா? ஆர்வத்தில் அந்த மாதிரி பேசுவாங்க. அவ்வளவு நான் வந்து தீவிரமாயிடுவேன் அப்படி இப்படிமாங்க பாருங்க. அப்படி கிடையாது, இது அப்படி வர்றது இல்லை பாருங்க, அது அப்படி வர்றதில்லை. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இது ஏதோ எனக்கு ஒன்று நடக்கணுங்கிறதுக்காக நான் பிரசன்னத்தில் வரல, எனக்கு தேவனுடைய பிரசன்னங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிரதானமாகனதாக இருக்குது. அல்லேலூயா. ஒன்று நடக்குது நடக்கலை இது மைண்டில் இல்லை. ஐ நீட் காட், ஐ நீட் காட்ஸ் பிரசன்ஸ். தேவையானது ஒன்றே அப்படிங்கிற ஒரு அதை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நான் தான் சொன்னேன், காண ஒரு கல்யாணத்தை பற்றி சொன்னேன், இருக்குதுங்களா? உறவுக்காக கிறிஸ்துவை அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் குறைவெல்லாம் நிறைவானது. நீங்கள் பிரசன்னத்தில் வாழும்போதே உங்களுக்கு தேவையான விஸ்டம் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். நீங்கள் பிரசன்னத்தில் வாழும்போதே உங்களுக்கான ஃபேவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான அனாயிண்டிங் உங்களை ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்போது இங்கே நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க, எங்கேயே உங்களுக்காக திறக்க வேண்டிய கதவுகளும் வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்காக திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த செட்டப்ஸ், அவங்களுடைய அந்த அவங்க குடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்கிற அந்த விதம், அவங்க குடியிருக்கிற விதமே எப்படி இருக்குன்னா, இந்த கிழக்கு இருந்து மேற்க அப்புறம் தெற்கு இருந்து வடக்க இந்த மாதிரி இப்படி இருப்பாங்க. கிராஸ் மாதிரி இருக்கும், கிராஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த அவங்களுடைய அந்த கேதரிங். அவங்க கூட இருக்கிறது சென்டரில் என்ன இருக்கும், ஆசரிப்பு கூட இருக்கும். இந்த பக்கமும் ஜனங்க இருப்பாங்க, இந்த பக்கமும் ஜனங்க இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. பார்த்தா கிராஸ் மாதிரி இருக்கும். சென்டரில் என்ன இருக்கும், ஆசரிப்பு கூட இருக்கும். அப்படின்னா இவங்க அந்த பிரசன்னத்தை பார்த்து வாழ்றதுக்காக அவங்க உருவாக்கப்பட்டாங்க. அவர் முகம் பார்த்து வாழ அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கண்ட ஆள் முகத்தெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. எனக்கு அவர் தெரியுங்க, இவரு தெரியுங்க, எல்லாம் போயாச்சு. நல்ல வேலை அந்த வெற்றி உங்களுக்கு வரல. ஏன்னா வாழ்நாளெல்லாம் சொல்லி காமிச்சிருப்பார் அந்த ஆள் அப்படின்ட்டு இருப்பாரு. நீங்கள் அதுக்கு பதிலாக நீ தோத்தே. ஏன்னா சிலர் கையால் வெற்றி பெறுறது வெற்றி பெறாமலே இருக்கலாம். ஏன்னா சொல்லியா இது பண்ணிடுவாங்க, ஏன்டா அந்த ஆள்கிட்ட போனாங்கிற மாதிரி ஆகிடும் பாருங்க. நீங்கள் அவர் முகம் பார்த்து வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ். பைபிளில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, யோவான்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த தேவனிடத்தில் வித் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, கிரீக்கில் போய் எடுத்து படிச்சிங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ், முகமாய் தேவன் உடன் இருந்து அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. அப்படி தமிழில் அந்த உடன் இருந்துங்கிறது வந்து சரியான வார்த்தை கிடையாது. சரியான வார்த்தை என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ். பிதாவின் முகம் பார்த்து குமாரன் வாழ்ந்தார். அல்லேலூயா. இங்கே கூட மோசே
ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமாக பேசினான் அப்படின்னு போட்டுருக்குது. ஆண்டவர் பாருங்க, அவர் முகத்தை, உங்கள் முகத்தை அப்படி பார்த்துட்டே இருக்குன்னு போல அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னைக்கு இது கரெக்டாக புரியுதோ அன்றைக்கி எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனை அவர் மண்ணில் உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த சரீரத்தை எடுத்து தனக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணுறாரு, ஊதினார். நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உன்னத பாட்டு பேசும்போது. ஆண்டவர் அவனை ஊதினார்னா என்னென்ன, பலூனாவன் புஃபு புஃபுன்னு ஊதிட்டு இருக்கிறதுக்கு. காட் கிஸ் ஹிம், தேவன் அவனை முத்தமிட்டார். மனுஷன் உருவாக்கப்பட்டதே அவருடைய முத்தத்தில் தான். ஹல்லேலூயா. நீ நினச்சி கூட ஊதினார்னா நம்ம விட ஊன்னு ஊதிட்டா இருந்தார் பலூனா, அப்படி கிடையாது. அவர் அவன் என்ன பண்ணார்னா கிஸ் பண்ணார், அவனை முத்தமிட்டார். எங்கே, அவன் உதட்டில் வச்சு அவனை முத்தம் கொடுத்தார். அதில் தான் அவனுக்கு ஜீவனே வருது. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க, முத்தத்தில் தான் ஜீவனே வந்துச்சு. அங்கே தான் லைஃபே கிரியேட் ஆகுது. அங்கே தான் ஜீவனே புறப்படுகிறது. அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவன் பார்த்த முதல் ஃபேஸு தேவன். ஹல்லேலூயா. கண்ணோடு கண்ணு பார்க்குறான். ஹல்லேலூயா. அதனால தான் இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஒன்றுமே பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருங்க. சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்கும் பாருங்க. ஒன்றுமே பேசக்கூடாது. நம்ம பேசி தான் சண்டே. நாலாவது என்னன்னா சொல்லுறது என்னன்னா நீ என்னன்னா அவ்வளோ. நான் சொல்கிறேன், சைலண்ட்டாக ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். டெய்லி உட்காந்து 2 நிமிஷம் எதுவும் பேசக்கூடாது, கண்ணை மட்டும் பார்க்கணும். நான் சொல்கிறேன், பண்ணுங்க, வேற மாதிரி ஆகும் பாருங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன் நான். இப்படி கண்ணை பார்த்துட்டே இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, கொஞ்சம் வருமா. ஏன்னா அங்கே பொய் சொல்ல முடியாது. அங்கே இருதயத்தை நேரடியாக சந்திக்கிற ஒரு சூழல் அங்கே உருவாகுது பாருங்க. அதனால தான் நம்ம சில நேரம் யாராவது பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுகிற அப்படி சொல்லுவோம்ல. ஏன்னா அங்கே பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் என் கண்ணை பார்த்து சொல்ல அப்படி சொல்லுவோம் சம்திங். இப்போ அவன் அப்படி தான் அவனை வச்சுட்டு இப்படி வச்சிருக்கிறார். அவன் பார்க்கும்போது அவர் முகத்தை தான் பார்க்குறான். அவன் முதல்ல பார்த்தது அவருடைய ஃபேஸ். முதல்ல அவருடைய அரவணைப்பை அவன் பெற்றான், அவருடைய அன்பை பெற்றான். ஆனால் மனுஷன் இப்பேற்பட்ட ஒரு அரவணைப்புலேருந்து அவன் ஒரு தண்ணியிலேருந்து வெளியில் துள்ளின மீன் மாதிரி வெளியே போய் விழுந்துட்டான் பாருங்க. அதான் விழுகைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மறுபடியும் எடுத்து அந்த பிரசனத்தில் போடும்போது இந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போடுற மீன் மாதிரி பாருங்க, மீண்டும் வாழ்வு உதயமாகிறது, மீண்டும் நம்பிக்கை உதயமாகிறது, மீண்டும் வெற்றி உதயமாகிறது, மீண்டும் ஆரோக்கியம், மீண்டும் எதிர்காலங்கள் அனைத்துமே உருவாக ஆரம்பிக்குது பாருங்க. வேற வழியே கிடையாது. வேற எங்கே இருந்தோ வேற எப்படியோலாம் காரியம் நடக்கிறதே கிடையாது பாருங்க. ஒரு மீன் மீண்டும் தண்ணிக்குள் திரும்புவது போல, ஒரு மண்ணிலிருந்து புடுங்கப்பட்ட மரம் மறுபடியும் மண்ணிலே நடப்படுவது போல, மறுபடியும் ஒரு மனுஷன் காட்ஸ் பிரசன்ஸ்குள்ளே வரும்போது சில புது விஷயம் நடக்குது. சம்திங் நியூ. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்த அந்த நாள் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. ஜிகு ஜிகுன்னு உங்களுக்குள்ளே இருந்த அந்த டைம், அந்த ஜிகு ஜிகுலாம் எங்கே போச்சு? அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. அதெல்லாம் மறந்துட்டு தக்கன்னு எங்கேயோ ஓடிட்டு கிடக்குறோம். மறுபடியும் அதுக்கு திரும்பணும். அந்த ஜிகு ஜிகுக்கு திரும்புங்க, மறுபடியும் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. மறுபடியும் அங்கே வரும், மறுபடியும் வரும். இல்லைங்க நான் ஆண்டவருக்காக தான் ஆண்டவருக்காக எதையோ பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல ஆண்டவரோடு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வாங்க. நம்ம பாருங்கள், ரொம்ப ஞானமான எஸ்கேபிசம்லாம் நம்ம வச்சுருக்குறோம். நம்மளை மாதிரி எஸ்கேப் பண்ண யாராலையும் முடியாது. நான் ஏன் பண்ணுறேன்னா கர்த்தருக்காகத்தான் அப்படிம்பாரு. கர்த்தர் நீ எனக்காக பண்ண வேண்டாம், நான் உனக்காக பண்ணுறேன், நீ வா அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம பண்ணுறதுலாம் கர்த்தர் நீங்கள் நினச்சிக்காதீங்க பெருசாக. யாரை பாராட்டினாருன்னு நினைக்கிறீங்க? மரியாதையா மார்த்தாலையா? நீங்கள் சொல்லுங்களேன். இயேசுக்காக செய்யணும்னு நினச்சது யாரு? மார்த்தாள். இயேசு வேலை வாங்கினது யாரு? ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே இது எப்படி ஆண்டவர்னு இயேசுகிட்டே கேள்வி கேட்டு இயேசுவை வேலை வாங்கிட்டு இருக்கா. இயேசுகிட்ட இருந்து இவள் பெறுகிறாள். அவள் இயேசுவுக்கு செய்கிறதுக்காக அவள் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இயேசு எதை பாராட்டினாரு? ஒருவேளை ரிலீஜியன் வேணா இதை பாராட்டலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் உபவாசம் பத்தாது, உன் தசமபாகம் பத்தாதுன்னு ஒருவேளை பாஸ்டர் சொல்லலாம், ஊழியக்காரங்க சொல்லலாம்.
ஆனால் தேவன்கிட்ட அது கிடையாது. தேவன் சொல்கிறார், என் கூட இருக்கிறியா, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவர், ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுன்னா 10% வந்துடும் பார்த்துக்கோங்க, அது நீனே வச்சுக்கோ, நீ முதல்ல வந்து உட்கார் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ நம்ம பாருங்க, வேற எதுவும் இதுக்கு இணையா நீங்கள் இன்னொன்று தூக்கி என்ன பண்ணவே முடியாது, வைக்கவே முடியாது. இதுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வரணும், நீங்கள் வந்து உட்காரணும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அவர் முகத்தை பார்க்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள், யார் நோக்கி பார்த்தவர்களின் முகங்கள் வெட்கம் அடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நான் ஏன் பிரதர் வெக்கம் அடையதான், நான் ஏன் இப்படியே போடுறேன், சும்மா வெக்கம் அடைவதில்லைன்னு போடலிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், நோக்கி பார்த்த அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் பாருங்க, இதுதான் காரியம். அவன் சொல்றான், வேற எதுலாம் இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த ஜீவனை நீங்க பாருங்க. 14-15 மறுபடியும் படிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் பாருங்க, தொடர்ந்து பாருங்க, இதுதான் அவர் சொல்றாரா? நீங்க அப்படி ஒரே வார்த்தையில் எடுங்க, எவ்வளோ சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். தொடர்ந்து பாருங்க. எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நாங்க விசேஷித்தவர்கள்னு எதை வச்சு தெரியும்னா, நீங்க என் கூட வர்றதை வச்சு தெரியும். நீங்க என் கூட வர்றதுதான் விசேஷம் ஆண்டவரே. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போது உங்க வாழ்க்கையை தலைகளா மாத்திரும். நீங்க என் கூட வர்றதா என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே, என்னுடைய விசேஷமே. நீர் என் கூட வர்றதுதான். நீங்க என் கூட வந்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இதுதான் பாருங்க ப்ரையாரிட்டி பண்ணுறதுங்கிறது, ஒரு வாழ்க்கையில் சரியான முன்னுரிமைகளில் வாழ்க்கையை வைக்கிறது. மனுஷன் பாருங்க, இந்த முன்னுரிமையிலேருந்து போயிட்டான். ஒருத்தர் சொல்ற, இனிமே என்ன பிரதர் பண்ண முடியும்? சேப்பன் தான் பண்ண முடியும். ப்ரேயருங்கிறது எப்படி, இந்த ஐசியூ வார்டுகளை கடைசியில் போகிறதுக்கு மாதிரி, ஒன்று ஆன பிறகு என்ன ஐசியூ வார்டு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி, இனிமே என்ன பண்ண முடியும்? சேப்பன் தான் பண்ண முடியும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அது ஜபத்துக்கே குளுக்கோஸ் கொடுத்து தேத்தணும் போல, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஜபத்தை யார் இந்த நிலைமை கொண்டு போனான்னு யாரும் தெரில. ஆனால் அந்த ஆட்கள் தான் பாருங்க, ஜபம்னு ரொம்ப பெருசாக பேசியிருப்பாங்க. நான் பாருங்க, ஜபம் யாரு கரெக்டாக புரியும்னா, தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப வேல்யூவானது உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ப்ரேயர் மீன்ஸ் நத்திங், வேற ஒன்றுமே கிடையாது. லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தை மேன்மைப்படுத்துவது. ஏதோ நான் போயிட்டு அன்புள்ள ஆண்டவரே அது தேவை, அரிசி தேவை, பருப்பு தேவை, பிள்ளைகளுக்கு மணவாளன் தேவை, பஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் அப்படி வர்றது கிடையாது. நோ, இட்ஸ் நாட் இன்டிமெசி. இன்டிமெசி அப்படியே இருக்கும். இன்டிமெசிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருப்பீங்க. கண்ணை எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது, உங்கள் சத்தம் இருக்க ஆண்டவரே அது எவ்வளோ இனிமையானது. இதுதான் இன்டிமெசி பாருங்க. அவர் உங்க கூட பேசுவார், அவர் உங்களோட பேசுவார். மோசே ஒரு ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி மோசேஸ் கிட்ட ஆண்டவர் பேசினார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மோசேயை விட மேலானவர்கள். ஹல்லேலூயா. மோசேக்கே அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா, ஃப்ரெண்டை விட ஹீ இஸ் யுவர் டேடி ரைட் நவ். காட் வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அன்னைக்கு பேசினாரா? நான் சொல்கிறேன், ஹீ இஸ் யுவர் டேடி. இப்போ எவ்வளோ பேசுவார், மடியிலே தூக்கி வச்சு உங்ககிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. மடியிலே உட்கார வச்சு பேசுவார். அதுதான் இப்போ இருக்கிற ஸ்லாக்கியம், இப்போ இருக்கிற மேன்மை பாருங்க. அப்போ இதெல்லாம் இது இந்த காட்ஸ் பிரசன்ஸ்குள்ளே வருதுங்கிறது ஒரு ஸ்லாக்கியம்ங்கிறதே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ரேயரு இந்த பிரசன்ஸ்குள்ளே வர்றது ஒரு பேடனை அவங்களுக்கு மாற்றி விட்டாங்க. கேட்கும் போதே கேட்பாங்க பாருங்க, இன்று ஜெபித்தாயா அப்படிமா, அப்படியே இந்த வாத்தியார் கேட்ட மாதிரி இருக்கும், இந்த ட்ரில் வாத்தியார்லாம் இருக்குமா, இன்று ஜெபித்தாயா,
இன்று வேதம் வாசித்தீர்களா? நான் அது அந்த டோனே நான் பேசலை. நான் அது பேசவே இல்லை. தயவுசெய்து அதை பேச நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. நான் அது பேசலை. இன்று ஜெபித்தீர்களா? அவமானம் நினைக்கிறேன் அப்படி கேட்குறது. இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு உங்கள் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தீர்களா? மனைவிக்கு டாட்டா சொன்னீர்களான்னு எப்படி இருக்கும்? இதெல்லாம் யாராவது உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு மனைவிக்கு காலையிலே போகும்போது டாட்டா சொல்ல வேண்டும், பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் இப்படின்னு லிஸ்ட்டு போட்டு பண்ணுறீங்க. இஸ் அவுட் ஆஃப் இன்டிமெசி. அந்த நெருக்கத்தின் விளைவாக வருகிற காரியங்கள். இன்று 1 மணி நேரம் ஜெபித்தாயா? அப்படிலாம் கிடையாது. 10 நிமிஷம் கூட ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் 2 மணி நேரம் கூட பண்ணுவேன். ஸோ த டைம் இஸ் நாட் திங்ஸ், ஹார்ட் இஸ் த திங்ஸ். உள்ளம்தான் காரியமாக இருக்கிறது. உள்ளம் காரியமாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் டைம் கட்டாயமாக எடுக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நெருக்கம் உண்டாக்கும் நண்பர்கள் அல்ல, நெருக்கமான நண்பர்கள். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டே இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ மணியை போகிற இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அடுத்தல அப்படியே போய்ட்டு அப்படி கிளம்பும். அந்த முக்கு வரைக்கும் அப்படியே நானும் வரேன் அப்படின்னு அப்படியே போவோம். அந்த முக்கில் நின்று அப்புறம் அடுத்தால அப்படியே போவோம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யாருமே கிடையாதா? அப்படியே ரொம்ப நேரம் போகும். 2 மணி வர 3 மணி வர அப்படியே போகும் பாருங்கள். இந்த டாக் அதுதான் இன்டிமெசி. நான் சொல்கிறேன் தேவனோட உங்களுடைய நட்பு இந்த மாதிரி இருக்க முடியும். அவன் ஆசரிப்பு கூட அடுத்து விட்டு போவே இல்லை பாருங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்குது. தாவீது ஒரு பெரிய அரசன், பெரிய மன்னன். அவன் சொல்கிறான் பாருங்க, 1000 நாள் தாஜ் ஹோட்டலில் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது ஒரு நாள் விசேஷமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாஜ் ஹோட்டல் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பாம்பேல தான் தெரியும். இங்கே பெரிய ஹோட்டல் எனக்கு தெரியாது. அங்கே இருப்பதை பார்க்கிலும் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் விசேஷமான காரியமாக இருக்கிறது. இவங்க தான் சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் நாட்டை ஆண்டார்கள். இவங்க தான் பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பிரசன்ஸ் உங்களை ரூல் பண்ண வைக்கும். பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய வைக்கும். உங்கள் வாழ்க்கையை கீழான நிலையில் அது இருக்க வைக்காது. உங்களை அப்படியே தூக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரோட பழக பேச அது உங்களை மோட்டிவேட் பண்ணும், உங்களை தூக்கும். உங்கள் வாழ்க்கையில் பதில்கள் அப்படியே தெரியும் பாருங்க. எப்படிப்பா உனக்கு இப்படி ஆன்சர் வருதுன்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படியே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவார். ஒரு டிவைன் ஆன்சர்ஸ் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். அவ்வளோ நாள் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருப்பீங்க, இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ காரியம் அதில் இருக்குது பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் உருவாக்கப்படுறீங்க. அதனால தான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இந்த கம்பு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. ஏன்னா மோசைக்கையில் ஒரு கம்பு கொடுத்துருக்காரு. அது நீட்டினா கடையில் பிளக்கு, ஓங்கி அடித்தா கற்பாலேருந்து என்ன வருது? கம்பு கும்பெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரணும். அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி, அதுதான் என்னுடைய விசேஷம். அவன் பாருங்க வேற எதையுமே சொல்ல பாருங்க. அது விசேஷம், இது விசேஷம், அது ரொம்ப முக்கியம், இது முக்கியம், 1000 காரியங்கள் அவன் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லவே இல்லை. எங்கள் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்கள் தேவன் எங்களோடு கூட வருகிறார். அதுதான் எங்கள் விசேஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருத்தனுடைய மனது, ஒருத்தனுடைய சிந்தனை, ஒருத்தருடைய புரிதல் இந்த இடத்துக்கு போக முடியும்னா நான் சொல்கிறேன் வாழ்க்கை எவ்வளோ உயரம் கூட போக முடியும். இந்த இடத்துக்கு போச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போக முடியும் பாருங்க. நடக்குது பாருங்க. ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வருது? 14 மறுபடியும் படிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு, நான் சொல்கிறேன், ரெஸ்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. ரெஸ்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்குதுன்னா இளைப்பாறுதல் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், இளைப்பாறுதல். மண்டை மாறி பிச்சுக்கலாம் போல இருக்குது பிரதர், ஒரு மாதிரி இருக்குது பிரதர், எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள் ஆட்கள். காட்ஸ் பிரசன்ஸில் அப்படியே உட்காந்து பாருங்கள். உட்கார ஒரு இளைப்பாறுதல் உங்களை நிரப்பும், ஒரு ரெஸ்ட் உங்களை நிரப்பும். அந்த ரெஸ்ட்டே உங்களை ஆக்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கூட ரெஸ்ட்டுனா நீங்கள் போர்வை போட்டு படுத்து தூங்கிடுவீங்க, அப்படி கிடையாது. சிலருக்கு அப்படி தான் ஞாபகம் வரும் பாருங்கள். ஒரே ரெஸ்ட் எடுக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு. அடுத்தால ரெஸ்ட் எடுத்து களைச்சனால அடுத்தால ரெஸ்ட்டு. அது பற்றி நான் சொல்ல. இது எப்படின்னா உள்ளத்தில் வர்ற ஒரு இன்வர்ட் ரெஸ்ட்,
மனதில் உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல், ஒரு குழப்பமே இல்லை, ஒரு பயமே இல்லை, ஒரு அவநம்பிக்கை இல்லை, ஒரு தெளிவு, ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு சவுண்ட் மைண்ட் உங்களை நிரப்பி இருக்கு. இப்போ அதிலிருந்து நீங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்க, தீர்மானங்களை எடுக்கிறீங்க, ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்குது பாருங்க. இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது. கடந்த வாரம் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள யோபு அவனுக்கு சொன்னதை பற்றி நான் படித்தேன். அது போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். செழிப்பு எப்படி வந்துச்சு, எப்படி பெருக்கங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்படுது, அந்த இன்டிமேசியில் எப்படி நடக்குது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வேகமாக ஒரு 2 விஷயம் காமிச்சு முடிக்கிறேன். 1 நாளாகமம் 17:8 பாருங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து, பாருங்க காட்ஸ் பிரசன்ஸ் என்ன பண்ணுது பாருங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில்? காட்ஸ் பிரசன்ஸ் அவன் கூட இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இவங்க தான் பெரிய ஆள், இவங்க தான் பாப்புலர் அப்படின்னு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற மனுஷன் இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் தலை நிமிர ஆரம்பிக்குது. அவ்வளோ நாள் அந்த ஊரில் யாரோ பெரிய ஆள்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்குன்னா, இவனுக்கு ஒரு பேர் அங்கே உண்டாக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ நினைக்கிற ஆண்டவர் என் கூட இருந்து என்னை பத்திரமாய் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்களும் வேற ஒன்றும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதே இல்லை. ஆண்டவரே என்னை பத்திரமாய் இந்த பாவ உலகத்திலிருந்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்றதாங்க. இல்லை 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 இல்லை, தேவன் அதுக்காக உங்கள் கையை பிடிக்கல. இவன் எந்த நிலைமையில் கடந்த ஆளாம், அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இவன் பேக்ரவுண்டு என்ன? சாணி தான் இவனுடைய பேக்ரவுண்டு. ஏன்னா ஆடுகளுக்கு பின்னே அதுதான் இருக்கும். அப்படிதான் இப்படி இல்லை, அப்படியே தான் நான் வாசிக்கிறேன். எல்லாம் போட்டு ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தைகளை விட்டு எடுத்து. எவ்வளோ ஒரு கீழ்மட்டமான நிலைமை பாருங்க. சாணிகளிலிருந்து தூக்கி சக்கரவர்த்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸ் ஒருத்தன் கூட இருக்கும் பொழுது என்ன நடக்க முடியுங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. D.L. மூடி என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் இப்படி சொன்னார். தேவனுடைய பிரசன்னத்திலே தன்னை பூரணமாய் அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு மனிதனை கொண்டு சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இதுவரை இந்த உலகம் காணவே இல்லை அப்படின்னு சொல்றார். அது எவ்வளவுங்கிறது எல்லையே கிடையாது. தேவனுக்கென்று தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனை கொண்டு சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் இன்னும் காணவில்லைன்னு சொன்னார். ஏன்னா அது எல்லையற்றதாக இருக்குது, அது அன்லிமிட்டடாக இருக்குது. ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சி தூக்கி அவனை பெரிய ஆள் ஆக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட ஏன் இருக்கிறேன்னு தெரியுமா? இந்த பூமியில் எத்தனையோ பேர் பெரிய ஆளுன்னு இருக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு பெரிய நாமத்தை தரப்போகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். உனக்கென்று புதிய பேரை நான் தரப்போகிறேன். அதுதான் கர்த்தருடைய விருப்பம் பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்குங்கன்னா ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் அப்படி நினச்சக்கூடாது. ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அது இருக்குது பாருங்க. அதே 1 நாளாகமும் 18:6 தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. போற இடத்துலெல்லாம் ப்ரொடெக்ஷன்ஸ், போற இடத்துலெல்லாம் பாதுகாப்பு. ரொம்ப பெரிய எதிரிகளினுடைய பாளையத்துக்குள்ளெல்லாம் போகிறான். ரொம்ப பெரிய எதிரிகள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு போற இடத்துலலாம் என்ன இருந்ததான்? பாதுகாப்பு இருந்ததான். அதே 18:13 பாருங்க. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸோ காட்ஸ் பிரசன்ஸ் ஒரு மனுஷன் கூட இருக்குதுன்னா அந்த மனுஷன் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாவல்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. அதனால தான் அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை கேட்டாங்க. இது பெரிய விஷயத்தெல்லாம் கேட்கல, இது கேட்குறாங்க. டாடி, நீங்கள் என் கூட வர்றது தான் என்னுடைய ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் வந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்தால் பாதுகாப்பு இருக்குது, அங்கே பெரிய ஆள் ஆகிறது இருக்குது, தயவு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ப்ரொடெக்ஷன்ஸ். நீங்கள் யோசித்து பாருங்கள், இதே தாவீது இப்போ பெரிய ராஜாவாகிறான், இப்போ அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் யாராக இருக்கிறான்? ரொம்ப சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். ஆனால் அப்படி சாதாரண ஆளாக இருக்கும்போது அவனுக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வந்தது? அந்த ஊரில் ராஜா சவுல் அவனுக்கு எதிர்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தான், அவனுக்கு எதிராக வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தான். இவன் போகிற இடத்துலலாம் ஆட்களை அனுப்பி இவனை பிடிக்கிறதுக்கு வகை தேடுறான், எத்தனையோ புறம் அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவ்வளோ பண்ணியும் தாவீதுடைய நிழலை கூட அவனால் நெருங்கவே முடியல. ஏன் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீர் என் மறைவிடம். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்குள்ளே ஒளிஞ்சா யார் கண்டுபிடிக்க முடியும்? அவன் சொல்றான், நீர் எந்தன் கண்மலை, நீர் எந்தன் கோட்டை, நீர் எந்தன் மறைவிடம். இப்படியே சொல்றான். யாருக்குமே தெரியவே தெரியல. நீ யோசித்து பாருங்க, ஒரு தனி மனிதன், அந்த தனி மனிதனுக்கு எதிராக ஒரு நாடே செயல்படுது, ஒரு அரசாங்கமே செயல்படுது. நீ யோசித்து பாருங்க, ஒரு இந்தியாங்கிற ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுக்கு எதிராக ஒரு பெரிய முயற்சி எடுக்குதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். நம்ம ஊரில் சில ஆட்கள்லாம் சில ஊர்களெல்லாம் அப்படி மிரட்டிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாளாக ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சு. அப்புறம் எப்படியோ என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சாங்க, ஏதோ பண்ணி எதெல்லாம் என்ன பண்ணாங்க. ஆனால் இவனை அது பண்ணவே முடியல பாருங்க, இவனை செய்யவே முடியல, இவனை தொட்டே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதுகாப்பை தேவனுடைய பிரசன்னம் அவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. எப்படி போட்டு பாருங்க, போன இடத்துல எல்லாம் அவனுக்கு என்ன இருந்தது? ப்ரொடெக்ஷன்ஸ் கூட வந்துட்டே இருந்தது பாருங்க, எல்லா இடத்துக்கும். 1 நாளாகமம் 16:27 பாருங்க. நீங்கள் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், தேவனுடைய பிரசன்னத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரொம்ப வாஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க, அதை ரொம்ப பெருசாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவர் சமூகம்ங்கிறது என்ன? பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்குதுன்னா, க்ளோரி அண்ட் ஹானர். எல்லாம் சொல்லுங்க, க்ளோரி அண்ட் ஹானர். மகிமையும் கனமும், க்ளோரி அண்ட் ஹானர். இதெல்லாம் நீங்க தேட வேண்டியது இல்லை, நீங்க தேட வேண்டியது பிரசன்னம். அந்த பிரசன்ஸ்குள்ள அத்தனை இருக்குது, க்ளோரி அண்ட் ஹானர், மகிமை. அதனால தான் போட்டிருக்குது, அவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். ஏன்னா அவர் அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் பிரசன்ஸ்குள்ளே போகிறதே கிடையாது. அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. வா, வந்து கிரீடத்தை வாங்கிட்டு போ, வந்து ரிசீவ் பண்ணு அப்படிங்கிறாரு. வல்லமையும் மகிழ்ச்சியும். எல்லாம் சொல்லுங்க, வல்லமையும் மகிழ்ச்சியும். பவர் அண்ட் ஜாய், பவர் அண்ட் ஹாப்பினஸ். நீங்கள் இந்த ஸ்டடி பண்ணிங்கன்னா அவருடைய பிரசன்னத்தில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். எவ்ரிதிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரே ஒரு வரியில் சொல்லிடலாம். எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரிதிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதனால தான் இயேசு ரொம்ப கரெக்டாக ஒரே வார்த்தையில் சொன்னார், நான் நம்புகிறேன். தேவையானது ஒன்றே, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இதை அவன் சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் நமக்கு சொன்னதும் அதே தான். 1 நாளாகமம் 16:10 பாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஹாப்பினஸ் அன்னைக்கு தான் பிகின் ஆகுது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ காரியங்களை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஊற்றினாலும் பத்தாது, எங்கே போனாலும் அது நடக்காது. அவரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இப்போ 11 பாருங்க, அவன் சொல்லிட்டான், ஓப்பனாகவே சொல்கிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஃபினிஷ் பாருங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சீக் ஹிஸ் ஃபேஸ். அவருடைய முகத்தை தேடுங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க, அதை வேல்யூ பண்ணுங்க.
எப்போதும் பாருங்க, ஒரு அறையில் மட்டும் இது செய்யறதில்ல, எப்போவுமே நீங்கள் எங்கே போனாலுமே யூ கேன் கல்டிவேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இன்னைக்கு கூட வாலிப பிள்ளைங்களுக்காக நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது. ரொம்ப அற்புதமான காரியங்களை பேசணும். நீங்கள் தெரில ஏன் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ரொம்ப அழகாக உட்காந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக விவாதங்கள் இந்த இடத்துல போயிட்டு இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க. அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க கேள்வியில். அதனால் நிறைய விஷயம் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணேன், நிறைய காரியங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். யூ கேன் கல்டிவேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அதுதான் நான் சொல்ல வந்தேன். எப்போதும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் என்னென்னா, யூ கேன் கல்டிவேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டு விஷயம், ரொம்ப சிறந்த விஷயம் ஒன்று இருக்குன்னா, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இன்னைக்கு இருக்குது. இட்ஸ் அ பெஸ்ட் கிஃப்ட். ஹல்லேலூயா. இம்மானுவேல், காட் வித் அஸ். ஆனால் இப்போ அதையும் தாண்டி காட் இன் அஸ். தட் மீன்ஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கிரேட்டஸ்ட் திங்ஸ் என்னென்னா, தேவனே அவருடைய பிரசன்னமே உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது வந்து புரியணும். தேவனுடைய பிரசன்னம் வந்து எங்கேயோ இல்லை, இஸ் இன் யூ, இஸ் இன் யூ. ஜீசஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யூ ஹேவ் ஜீசஸ், யூ ஹேவ் அ பிரசன்ஸ் ஆஃப் காட். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் அதை வெளியரங்கமாக்குவதற்காக வருகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னத்தை வெளியரங்கமாக்கி காட்டுகிற வேலையை தான் ஹோலி ஸ்பிரிட் பண்றார். அதுதான் அவருடைய வேலையா இருக்குது. உள்ள இருக்கிறதை வெளியே கொண்டு வந்து காமிக்கிறாரு, பல பேருக்கு அதை காமிக்கிறாரு. அதனாலதான் பேதுரு போன்ற அவருடைய நிழல்கள் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா பிரசன்ஸ் வந்து உள்ள இருந்து பெருகும் போது அது எந்த லெவலுக்கு போயிடும்னா, மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸா மாற ஆரம்பிச்சிடும். இது இன்னொரு லெவல் பாருங்க, கம்மிங் வீக்ஸில் அதில் பேச போகிறேன். மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், பிரசன்னம் வெளிப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பேசுகிறேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஒன்று, நீங்கள் ஒரு கான்சியஸ்குள்ளே நீங்கள் இருக்க முடியும். டாடி யூ ஆர் வித் அஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம், டாடி யூ ஆர் வித் அஸ். தகப்பனே நீர் என்னோடு இருக்கிறபடியால் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆர் வித் அஸ், தேங்க்யூ ஆர் வித் அஸ். நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த நிலையிலும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். வாழ்க்கையில் தோல்வியில் இருக்கலாம், அடிமட்டத்தில் இருக்கலாம், சில தவறான பழக்கத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு கூட இருக்கலாம். அப்போ கூட நீங்கள் சொல்ல முடியும், டாடி யூ ஆர் வித் அஸ். சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனமே அந்த அடிக்ஷனை பிரேக் பண்ணும். ஹல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சிலருக்கு பாருங்கள், ட்ரிங்கிங், குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்போவுமே சொல்லுங்கள் உட்காந்து, தேங்க்யூ டாடி யூ ஆர் வித் அஸ். உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா காட்ஸ் பிரசன்ஸ் பிரேக் யுவர் அடிக்ஷன்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்பவும் அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்க முடியுங்கிறதா உண்மையாக இருக்குது. மதத்தால் இதை ஒத்துக்க முடியாது. மதம் ஒத்துக்கலையோ, நான் அதை பேசுறதுக்கு வரல. என்னுடைய வேதம் அதை தான் பேசுது. ஹல்லேலூயா. இயேசு குடிச்சவங்க கூட, அந்த மாதிரி இருந்தவங்க கூட தோல்ல கை போட்டு நடந்தார். அவர் நடக்க அவன் மாறினான். ஹல்லேலூயா. தம்பி என்ன சரக்கு அப்படின்னு தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். போட்டும் போத வரல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்டவுடைய அன்பை பற்றி பேசியிருப்பார். ஹல்லேலூயா. நம்மளால் இந்த மாதிரி காஸ்பல்லாம் பேசுறதுக்கு துணிவு நமக்கு கிடையாது. நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், யார் வேணாலும் இங்கே வரலாம், இந்த சர்ச் எல்லாருக்குமான சர்ச். ஹல்லேலூயா. ஆமாம். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, தாராளமாக வரலாம். குடிக்கிற பழக்கம் இருக்கா, தாராளமாக வரலாம். ஆனால் நான் பேசும் இந்த வல்லமையான சுவிசேஷம் உங்களை ரொம்ப நாள் அதில் வைக்க முடியாது. அதை பிரேக் பண்ணும், அதை உடைக்கும், அதில் உங்கள் வேலையை கொண்டு வரும். அதான் விஷயமா இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. கம் ஆஸ் யூ ஆர். யாராக இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. தேவனுடைய வார்த்தையா அந்த அடிமைத்தனமான்னு பார்த்துருவோம், ரெண்டுக்கும் போட்டி வச்சுருவோம். அதுதான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை ஆண்டவர் பேருவார், தேவன் உன்னை விட்டு விலகிடுவார். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அதான் காமிச்சேன். ட்ரினிட்டி பற்றி பேசினேன். கர்த்தர் எப்படி நம்மளை விட்டு விலகவே முடியாதுங்கிறத இன்னைக்கு பேசினேன். யூத் பிள்ளைங்களுக்கு விலகவே முடியாது. ஏன்னா அந்த அந்த ட்ரைவன் டான்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த திரித்துவத்துக்குள்ளே தான் இயேசு உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருக்கு வெளியில் எதுவுமே கிடையாது, அவருக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சங்கீதம் 139 வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. இன்றைக்கு இரவு காட்ஸ் பிரசன்ஸ் எல்லா மூமெண்ட்லையும் உங்கள் கூட வருதுங்கிறத அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுது. 139, சாம் 139, சங்கீதம் 139. அதில் சில வரிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் பாதாளத்தில் போய்
படுக்க போட்டாலும் பரலோகத்துக்கு போனா நீங்க அங்க இருக்கிறீங்கன்னா போட்டிருக்குது. எப்படி போட்டிருக்குது பாருங்க, லைட்டை காமிச்சிடறேன் பாருங்க. சிலருக்குலாம் நம்ப முடியாது, என்ன இவ்வளோ நல்ல பேசிட்டு சார் கடைசியில் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்றவாங்க. கடைசியில் கொஞ்சம் ஷாக்கு வச்சு தான் அனுப்புவோம். சங்கீதம் 139 பாருங்க, 1லேருந்து பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் கதை முற்றிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். வெறும் அறிந்திருக்கிறீர்ல, ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறீர். அதனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஆண்டவரே தெரியுமா, ஆண்டவரே தெரியுமா, எல்லாம் தெரியும். சிலர் பாருங்க, அவருக்கு இன்னும் தெரியலங்கிறதுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவர் சொல்ல, நான் நல்லா ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கேன். உன் தலையில் இருக்கிற முடி கூட எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். உங்கள் தலையில் எவ்வளோ முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஆராய்ந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவன் பாருங்க என்ன மாதிரி அவன் சொல்கிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து, இட் மீன்ஸ் அது எனக்குள்ள வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஒரு தாட்ஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாட்ஸ் எனக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அதை தூரத்திலிருந்து நீர் என்ன பண்ணுகிறீர், நான் உட்காருது எந்த எல்லாம் தெரியுது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஓ என்னை சூழ்ந்திருக்கிறீர். ராத்திரில அதை சொல்லி பாருங்க, நான் படுத்துட்டு இருந்தாலும் என்ன நீர் சூழ்ந்திருக்கிறீர் ராஜா. என்னை சூழ உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. என்னை சூழ நீர் நின்று கொண்டிருக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்பு இதோ கர்த்தாவே இதையெல்லாம் அறிந்திருக்கு. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். முன்னாடியும் நீங்க நிக்கிறீங்க, பின்னாடியும் நீங்க நிக்கிறீங்க. உங்க கையை மேல என்ன பண்றீங்க, வைக்கிறீங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத, ஓ இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவன் பாருங்க கடைசியில் அவன் என்ன சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க ஐயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிலையிலையும் நீர் அங்கே என்னோடு இருக்கிறீர். அதான் விஷயம் பாருங்க, எங்க போனாலும் இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், அதான் பாட்டிலோட உட்கார்ந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிறீர், அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டுகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய், சும்மா இந்த பீச்சில் ஒரு வாக்கிங் போலான்னு பார்த்தா திரும்பி பார்த்தா இன்னொரு ஆள் வந்த தடம் இருக்கு. வந்தது நான் தானேன்னு பார்த்தா என் கூடவே நீ வருகிறீர். ஹல்லேலூயா. அப்படிதான் அவன் என்ஜாய் பண்றான். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலை போல் வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. என்னை இருள் மூடவே முடியாதுங்கிறான். ஏன்னா உம்முடைய பிரசன்னம் இருளை வெளிச்சமாக்குகிறது, அந்த டார்க்னஸ் வெளியே உரட்டுகிறது. அதனால இருளா இருந்தானே இதா இருந்தானே நீங்க இருக்கிறனால ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்க. உமக்கு பகலும் சரி இரவும் சரி, எதுவும் என்னை மூடிக்கொள்ள முடியல. என் பாதையெல்லாம் வெளிச்சம், என் பாதையெல்லாம் காரியம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம் பாருங்க. இதை படிச்சு பாருங்க, சங்கீதம் எல்லாம் எடுத்து பாருங்க. இவங்கெல்லாம் காட்ஸ் பிரசன்ஸ் அதிகமாக என்ஜாய் பண்ண ஆட்கள். மானானது நீரோடைகளை நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மீது வாஞ்சையா இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கே அந்த டிசைர் அப்படியே வரும் பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டப்புன்னு போய் தூங்கிட தோணாது. கொஞ்ச நேரம் அதை தேடணும்னு போல வரும். ரொம்ப பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் அப்படி ட்ரையாக போயிடுச்சு. ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு உயிர்ப்பித்து விடுகிறார். மறுபடியும் ஒரு பெரிய அந்த ஆதியில் இருந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷத்தை ஆவியானவர் இன்னைக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கல்டிவேட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்பவும் சொல்லுங்க, என் கூட இருக்கிறீங்க. இந்த சங்கீதம் 139 எடுத்து அப்படியே சொல்லுங்க. எல்லா நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நீங்க என் கூடவே இருக்கிறீங்கப்பா. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் பலன் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் கனம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் மகிமை இருக்கிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்